ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்மேல் நான் வைத்திருக்கிற திட்டங்கள் உண்மையுள்ளவைகளாக இருக்கிறது. உன் நம்பிக்கையை நீ இழந்து போகாதே. ஐயோ, என் வாழ்க்கை எப்படி ஆகப் போகிறது, என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கப் போகிறது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம். உன்மேல் உள்ள அவருடைய கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் என்றைக்கும் நம்மேல் உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், சில வேளைகளில் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை நினைத்து சோர்வுகள் ஜனங்களை தாக்கி விடுகிறது. தங்கள் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்மேல் நான் வைத்திருக்கிற திட்டங்கள் உண்மையுள்ளவைகளாக இருக்கிறது. உன் நம்பிக்கையை நீ இழந்து போகாதே. ஐயோ, என் வாழ்க்கை எப்படி ஆகப் போகிறது, என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கப் போகிறது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம். உன்மேல் உள்ள அவருடைய திட்டங்கள் நிச்சயமாக நடக்கும். உன்மேல் உள்ள அவருடைய தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். நீ பலம் கொண்டு திடமனதா இரு மகளே, நீ பலம் கொண்டு திடமனதா இரு மகனே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாளிலே ஆலோசனை கொடுக்கிறார். நீ பலம் கொண்டு திடமனதா இரு. ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார், சோர்ந்து போகாதீங்க, உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் தாம் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுவார். உங்களை உயர்த்துவார், உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள நிலைமைகளை மாற்றுவார். உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவார். உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய ஆவியின் வல்லமை செயல்படும்படிக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி மேல் நிலைமையிலே உங்களை வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா! கர்த்தர் அப்படியே செய்வார். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. இந்த நாட்களிலே அநேகர் தங்கள் வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்து தனிமையின் பாதையிலே செல்கிறார்கள். மற்றவர்கள் தங்களை வெறுத்து விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள் என்று அநேக குடும்பங்களிலே புறக்கணிப்பின் கண்ணீர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், என் பெற்றோர்கள் என்னை சரியாக புரிந்து கொள்வதில்லை, அவர்கள் என் மேல் அன்பு பாராட்டுவதில்லை, அவர்கள் என்னை அங்கீகரிப்பதில்லை, அவர்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவதில்லை என்று சொல்லி அநேக பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை குறித்து குறைபட்டுக் கொள்கிறார்கள். அன்பானவர்களே, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பெற்றோர்கள் ஒருவேளை தங்களுடைய வேலை நிமித்தம் பிஸினால உங்களை ஒருவேளை விசாரிக்காம இருந்திருக்கலாம். அதுவே உங்களுக்கு வருத்தமா இருக்குன்னா, அதைவிட அன்பும் கிருபையும் நிறைந்த தகப்பன் உங்கள் மேல் எப்பொழுதும் நினைவாக இருக்கிறார். வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, நான் ஒரு அனாதையைப் போல இருக்கிறேன், நான் தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை தம்முடைய கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கரங்களில் நீ இருக்கிறாய். அவருடைய கரத்தில் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஒரு தனிமையின் பாத்திரம் அல்ல. இன்னும் அநேக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள், அதன் நிமித்தம் சோர்வுகள், இது நிமித்தம் அவர்களுக்குள் ஒருவருக்கு இடையே நம்பிக்கையற்ற தன்மை, சந்தேகங்கள், சஞ்சலங்கள், சச்சரவுகள், எத்தனை குழப்பங்கள். இதனால் சோர்வுகள் வந்து குடும்பத்திலே ஒரு நிம்மதியே இல்லாமல் நிலவரங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களை பற்றி செய்தித்தாளிலே படிக்கிறோம். அது முறையற்ற உறவுகளை ஏற்படுத்தி குடும்பத்தில் பிரிவினைகளை ஏற்படுத்துகிறது. மனச்சோர்வுகள், நம்பிக்கையற்ற தன்மைகள் குடும்பத்தில் கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. தனிமை உணர்வுகள், பய உணர்வுகள் குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அன்பானவர்களே, இயேசுவின் அன்பு உண்மையானது. அன்பான சகோதரியே, இயேசுவின் அன்பு உண்மையானது. மனிதர்கள் உங்களை மறக்கலாம், மனிதர்கள் உங்களை புறந்தள்ளி போடலாம், மனிதர்கள் உங்களை பயன்படுத்தி ஒரு கருவேப்பிலையைப் போல உங்களை கழட்டி விட்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் அன்பு மாறாதது, என்னுடைய கிருபை மாறாதது, என்னுடைய அழைப்பு மாறாதது, என் வரங்கள் மாறாதது. நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத கான்வர்சேஷன்களை விட்டு வெளியே வாங்க. இயேசுவோடு கூட உறவாடும்படிக்கு உங்கள் இருதயத்தை அவரிடத்திலே அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் பெரியவர்களுக்கு இடையே நடக்கிற குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், நிறைய வீடுகளில வயது முதிர்ந்த பெற்றோர்களை பிள்ளைகள் தள்ளிவிட்டு விடுகிறார்கள். ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து அல்லது ஏதோ ஒரு இல்லத்தில் சேர்த்து விட்டா தங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. எத்தனை வயது முதிர்ந்த பெற்றோர்கள் தனிமையினால் கவலைப்படுகிறார்கள். அன்பானவர்களே, நாம் அப்படிப்பட்டவர்களை குறித்து விசாரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தனிமை உணர்வுகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும், மனச்சோர்வுகளை மேற்கொள்ள முடியும், இப்படிப்பட்ட போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். ஏனெனில் ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். என் அன்பு மகளை, நான் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பு மகனை, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய பாவங்களை குறித்தும் உன்னுடைய வேதனையான கடந்த கால வாழ்வை குறித்தும் நீ கலங்கி தனிமையில் தவித்தது போதும். அவைகளை விட்டு என் அண்டைக்கு ஓடிவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க சொல்லாதீங்க, என் கடந்த கால வாழ்க்கை பாவம் நிறைந்தது, என் கடந்த கால வாழ்க்கையில பயங்கரமான வேதனைகளும் மனக்காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லி இந்த நாளிலே புலம்பிக் கொண்டிருக்கலாம். அவைகளை ஆற்றுவதற்கு இயேசு வல்லவர். உங்கள் மனக்காயங்களை ஆற்றுகிறார். உங்கள் மனக்காயங்களை ஆற்றுகிறார். உங்கள் வேதனைகளை நீக்குகிறார். உங்களை சுகமாக்குகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து உங்கள் மனச்சோர்வை மாற்றி காயங்களை நீக்குகிறார். அவருடைய அன்பினால் நிரம்புங்க. அவருடைய அன்பு உங்களை நிரப்புகிறது. அவருடைய மனதுருக்கம் உங்களை நிரப்புகிறது. அவருடைய கிருபை உங்களை நிரப்புகிறது. நீங்கள் அனாதைகள் அல்ல. நீங்கள் தனிமையில் நடக்க வேண்டிய அவசியம் அல்ல. இயேசு உங்க கூட நடக்கிறார். இயேசுவின் துணை உண்டு. இயேசு தம்முடைய கரங்களை உங்கள் மேல் வைக்கிறார். அவர் உங்களை உயர்த்துகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, அப்படியே நடக்கும். ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு அவர் நயீன் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அப்பொழுது அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அந்த மனுஷன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அந்த தாய் ஒரு கைம்பெண்ணாக விதவையாக இருந்தார். தனிமையின் பாத்திரம். தனக்கு இருந்த ஒரே மகனும் மரித்து போனான். ஆனால் பாருங்கள் என்ன ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறதை நீங்கள் கவனியுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லுகிறது. ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் எழுந்தான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த விதவை ஆண்டவரை தேடி எனக்கு உதவி செய்யுங்கன்னே சொல்லல. தனிமையின் பாத்திரம், வேதனையின் பாத்திரம், கண்ணீரின் பாத்திரம். தனக்கு இருந்த ஒரே மகனை இந்த விதவை தூக்கி கொண்டு ஊராரோடு அடக்கம் பண்ணும்படிக்கு வேதனையோடு கடந்து போகிறாள். இயேசு வந்து தொட்டு அவனை சுகமாக்கி உயிரோடு எழுப்பினார். இந்த நாளிலும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருகிறார். அவர் ராஜாதி ராஜா. அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் சர்வத்தையும் படைத்த அண்ட சராசரங்களை உருவாக்கிய கடவுள். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே, என் வாழ்க்கைக்குள்ளாக வாரும், என் இருதயத்திற்குள்ளாக வாரும், என் தனிமைகளை மாற்றும், என்னை புறக்கணிக்கிறவர்கள் மத்தியிலே என்னை நீர் தூக்கிவிடும் என்று கேளுங்க. உங்களை உயர்த்த வல்லவர், உங்களை உயர்த்த வல்லவர். சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுக்கிறார். சாம்பலுக்கு பதில் அழகை கொடுக்கிறார். நீ வெட்கப்பட்ட இடத்திலே, நீ உதாசீனப்படுத்தப்பட்ட இடத்திலே, நீ தனிமைப்படுத்தப்பட்ட இடத்திலே, உன்னை அவமானப்படுத்திய இடத்திலே உனக்கு உயர்வு உண்டு. உன் தலையை எண்ணெயால் நிரப்பப் போகிறார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழியப் போகிறது. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கப் போகிறாய். அவருடைய கரத்திலே ராஜ முடியாக இருக்கப் போகிறாய். அவருடைய நன்மையும் பாக்கியமும் உன்னை தொடரப்போகிறது. நீ கம்பீரத்தால் மகிழப் போகிறாய். அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்ய போறார். இன்னைக்கு நீங்க ஒருவேளை தனிமையில் போயிட்டு இருக்கேன்னு சொல்லலாம், மனச்சோர்வில் இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இயேசு உங்களை தூக்கி விடுகிறார். ஆம் அன்பானவர்களே, தேவன் அன்பாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
அவரிடத்தில் இருள் இல்லவே இல்லை. அவர் உங்கள் மேல் எப்போதும் அன்புடையவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு மனம் வெறுத்திருந்து உங்களை யாராவது உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு கலக்கத்தோடு இந்த செய்தியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விட்டாய் அல்லவா, உன்னை நான் ஆசீர்வதிப்பதை நீ பார்க்க போகிறாய். God is going to bless you. God is going to elevate you. God is going to lift you. He is going to take away the shame in your life. உங்கள் வாழ்க்கையில் அவமானத்தை எடுத்து அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நான் சொல்வதை விசுவாசிங்க. சோர்ந்து போகாதீங்க. உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அவ்வளோதான் என்னை தள்ளிட்டாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவர் வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு சோர்ந்து போன இல்லத்திலும் உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும். உம்முடைய கல்வாரியின் அன்பு ஊற்றப்படட்டும். அப்பா, உம்முடைய தெய்வீக அன்பு ஊற்றப்படட்டும். அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கவலைகள், சோகங்கள், பாரங்கள் விலகட்டும். நம்பிக்கையற்ற நிலைமைகள் மாறட்டும். நம்பிக்கை உண்டாகட்டும். தனிமைகள் மாறட்டும். ஆண்டவரே, அவர்கள் சுகம் பெற்று எழும்பட்டும். இப்பொழுது எழும்பி உமக்காய் அவர்கள் சாட்சியாய் நிற்கட்டும். நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. எல்லா மனச்சோர்வின் ஆவிகள், நம்பிக்கையற்ற தன்மைகள், சோகமான உணர்வுகள் எல்லாம் வெளியேறுவதாக. தனிமை உணர்ச்சிகள் வெளியேறுவதாக. தனிமை உணர்வை கொடுக்கும், தனிமை உணர்வை ஏற்படுத்தும் ஆவிகள் விலகும்படி கட்டளையிடுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். என் அன்பு மகளே, நீ பயப்படாதே. என் அன்பு மகனே, நீ பயப்படாதே. நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு துணை செய்கிறேன், நீ பயப்படாதே என்று ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே வாக்குரைக்கிறார். ஆண்டவரே, நீர் பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கையை அலங்கரியும். ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்காக கொடுக்கும்படி தேவன் பேசின வார்த்தைகளுக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அனாதைகள் அல்ல. தனிமையில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசப்பா உங்க கூடவே இருப்பார். உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அவர் உங்களிலே துவக்கின நல்ல வேலையை செய்து முடிப்பார். நீங்கள் உங்களை பாதியில் அவர் விட்டுவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த செய்தியை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.